So Boyle's law liye another format of equation which relate pressure and then density of the gas. Pressure and density நாம relate பண்ற மாதிரியான equationும் we can write. So that is nothing but நம்ம P1 V1 is equal to P2 V2 அப்படின்னு ஒரு equation எழுதணும் இல்லைங்களா. ஸோ நமக்கு வால்யூம்க்கும் டென்சிட்டிக்கும் இருக்க ரிலேஷன் தெரியும் இல்லையா. ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்படின்னா வால்யூம் தான் இங்கே இருக்குது, அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. ஸோ V1க்கு பதிலாக நம்ம அப்படின்னா என்ன எழுதலாம்னா P1 இன்ட்டு V1க்கு பதிலாக மாஸ் டிவைட் பை D1. ஏன்னா கேஸோட மாஸ் வந்து வேரியேஷன் ஆக போகிறது இல்லை, அதனால எம்னு எழுதிக்கிறோம். M1 இங்கே எழுதக்கூடாது. P2 இன்ட்டு V2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதுறோம் M பை D2. ஸோ இதில் வந்து மாஸ் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா P1 by D1 is equal to P2 by D2 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். இல்லை P1 D2 is equal to P2 D1. ஸோ இதில் டெரிவேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஃபைனலாக நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்குது, தட் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ரிலேஷன்லாம் நான் வச்சுக்கோங்க. ரெண்டு கேஸ் ஒரே கேஸ் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் டென்சிட்டி பேஸ் பண்ணி நமக்கு சிம்பிள் ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ல்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சார்லஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைரக்ட் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சார்லஸ் லாவில் வந்து எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூமையும் டெம்பரேச்சரையும் ரிலேட் பண்ணுது. இதில் வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பாய்ல்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிராஃபை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஐசோதர்ம்னு சொல்லலாமா, ஐசோபார்னு சொல்லலாமா, ஐசோகோர்னு சொல்லலாமா, ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள். ஸோ சார்ல்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமையும் டெம்பரேச்சரையும் ரிலேட் பண்ணுது. ஆக்சுவலி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி எதெல்லாம் V is equal to K into T. இது வந்து கான்ஸ்டன்ட், இது வேற கான்ஸ்டன்ட், அங்கே இருக்கிற அதே கான்ஸ்டன்ட் கிடையாது. V by T is equal to கான்ஸ்டன்ட். ஸோ இதுவே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் நம்ம எப்படி எழுதலாம், V1 by T1 is equal to V2 by T2 அப்படின்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா V1 T2 is equal to V2 T1 இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ எனி ஃபார்மட் ஆஃப் திங்ஸில் வந்து நம்ம ஈக்குவேஷன் கண்டிப்பாக எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை V is equal to MT plus C, அதாவது ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் மாதிரி இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா T is equal to 0 டிகிரி செல்சியஸாக இருந்தது அப்படின்னா வால்யூம், அதை அக்குபை பண்ணுற வால்யூம் வந்து V0 அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே வரக்கூடிய இந்த ஸ்லோப்பெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம கிராஃப் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷனாக எழுதிடணும். கிராஃப் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ கிராஃப் எடுக்கணும் எப்படி வரும் அப்படின்னா இங்கே வந்து சம் இன்டர்செப்ட் வேல்யூ வரும். என்னென்ன கிராஃபில் நம்ம பிளாட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே V, இங்கே T டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரி செல்சியஸில் பிளாட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. பிளாட் பண்ணால் நமக்கு எப்படி வரும்னா கிராஃப் வந்து இப்படி வரும். ஸோ இப்படி வரதை இந்த கிராஃபை வந்து நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இங்கே வந்து இடிக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து அரௌண்டு டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸில் இங்கே வரும். இன்டர்செப்ட் 0ல் மீட் பண்ணாது, சம் இன்டர்செப்ட் வேல்யூ வரும். இந்த வேல்யூக்கு பேர் தான் V0, வால்யூம் அக்குபைட் அட் 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராஃபை வந்து இந்த நெகட்டிவ் சைடு வந்து நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் சைடில் இது எங்கே போய் இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -273.15 டிகிரி செல்சியஸில் இடிக்கும், விச் இஸ் நத்திங் பட் 0 கெல்வின். ஸோ இந்த பாயிண்டில் தான் நமக்கு 0 மீட் பண்ணோம். அந்த பாயிண்ட்ன்றது 0 கெல்வினாக இருக்கும். ஸோ இங்கே மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா +273.15 கெல்வினில் 0 டிகிரி செல்சியஸில் மீட் பண்ணும். ஸோ இந்த இதில் வரக்கூடிய இந்த ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா V பை டெல்டா Tக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா V is equal to டெல்டா V by டெல்டா T into டெம்பரேச்சர் ப்ளஸ் V0 அப்படின்னு மாற்றி எழுதலாம். இதுக்கு பதிலாக நம்ம ஃபர்தராக வந்து எல்லாத்தையும் சப்போஸ் V0ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. V0ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், V by V0 is equal to 1 by V0 into delta V by delta T plus
வி நாட் வந்து வி நாட் பை வி நாட் பிளஸ் 1 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபைனலாக நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து இதே வந்து இந்த வி பை வி நாட்டை வந்து இது இந்த ஆக்சுவலாக லாஸ்ட்டாக என்ன ஈக்குவேஷன் வேணும் அது எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வி பை வி நாட் இஸ் ஈக்குவல் டு 1 பை வி நாட் இன்ட்டு டெல்டா வி பை டெல்டா டி. இது டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, எப்படி வந்ததுன்றதுக்காக இந்த டெரிவேஷன் பூரியன் சர்மாலையும் இருக்கும், நமக்கு +1 புக்லையும் இந்த கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ 1 பை வி நாட் இன்ட்டு டெல்டா வி பை டெல்டா டிக்கு பதிலாக ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம், which is nothing but the relative increase in volume per degree Celsius. அதாவது ஒரு டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணும்போது வால்யூம்ல என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்றத 1 பை வி நாட்டால மல்டிபிள் பண்றோம். ஸோ வி பை வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட் டி பிளஸ் 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி நாட் அப்படின்றது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். வி இஸ் ஈக்குவல் டு வி நாட் இன்ட்டு ஆல்ஃபா டி பிளஸ் 1. ஸோ இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை இது பண்ணலாம். இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து சப்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆல்ஃபா வேல்யூ. இது என்ன கிடைக்குது, இந்த ஆல்மோஸ்ட் இந்த வேல்யூ வந்து என்னவா வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1/273 அப்படின்னு கிடைக்குது. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து நாம கான்ஸ்டண்டாக வச்சிருக்கும் போது ஃபார் ஈச் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சரை ஒவ்வொரு டிகிரியாக நம்ம பண்ணிட்டே போகும்போது ஆல் கேஸஸ் எக்ஸ்பேண்ட் பை 1/273 ஆஃப் தேர் வால்யூம் அட் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து நம்ம ரைஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது 1/273 டைம்ஸ் ஆஃப் தேர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நாம ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இது. அதனால தான் அந்த 273ல போய் அந்த கிராஃப் போய் அந்த நம்ம அந்த கிராஃப்ல பார்த்தோம் இல்லைங்களா, 273ல போய் மீட் பண்ணுது. -273.15 டிகிரி செல்சியஸ் இஸ் நத்திங் பட் 0 கெல்வின். ஸோ 0 கெல்வின் அப்படின்ற வேல்யூ தான் வந்து அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்சல்யூட் 0 அப்படின்னு சொன்னாலே 0 கெல்வின் அப்படின்னு அர்த்தம். 0 கெல்வின் இஸ் நத்திங் பட் -273.15 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்சல்யூட் 0னா மேக்ஸிமம் 0 டிகிரி செல்சியஸ் நினச்சிருப்போம். இட் இஸ் ராங். 0 கெல்வின் தான் அப்சல்யூட் 0. அப்சல்யூட் ஸ்கேல்ன்றது கெல்வின் ஸ்கேலை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான். அதுவும் 0.15லாம் எக்ஸாக்டாக சொன்னால் 0.15 கூட சேர்க்கணும், நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து கே லூசாக் லாலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எது சார்ல்ஸ் லா. கே லூசாக் லால வந்து ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரிலேஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல இவர் என்ன சொல்றாருன்னா pressure is directly proportional to temperature. அப்படின்னா என்னன்னு எழுதலாம் இந்த ஈக்குவேஷன் அகைன் இந்த ஈக்குவேஷன் வந்து P by T is a constant அப்படின்னு எழுதலாம். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அகைன் T1 is equal to P2 by T2. இதை வந்து நம்ம மாற்றி எழுதலாம் P1 T2 is equal to P2 T1. ஸோ இந்த ஃபைனலாக வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணாலும் வால்யூம் பை டெம்பரேச்சருக்கு என்ன கிராஃப் வந்ததோ அதே மாதிரி கிராஃப் வரும். இந்த கே லூசாக் லா இதுல நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்டேன். பாயில்ஸ் லா வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல பிளாட் பண்றோம் அப்படின்னா பாயில்ஸ் லால வரக்கூடிய அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா ஐசோதெர்ம் அப்படின்னு சொல்லலாம். சார்ல்ஸ் லால வந்து பாத்தீங்கன்னா என்ன வச்சுக்கிறோம், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்டா வச்சுக்கினா அதுல வரக்கூடிய அந்த கிராஃபுக்கு பேர் வந்து ஐசோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்டா வச்சு பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவே கே லூசாக் லா வந்து பார்த்தீங்கன்னா எது கான்ஸ்டண்டாக வச்சுக்கிறோம், வால்யூம் வந்து கான்ஸ்டண்டாக வச்சுக்கிறோம். வால்யூம் கான்ஸ்டண்டாக வச்சுக்கிட்டா அந்த ப்ராசஸுக்கு பேர் ஐசோகோரிக் ப்ராசஸ். அங்கே கிடைக்கக்கூடிய அந்த கிராஃபுக்கு பேர் வந்து ஐசோகோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஐசோபார் ஐசோகோர் அப்படின்ட்டு நாம எதை சொல்றோம், இந்த டிஃப்ரெண்ட் லாஸ் கேசியஸ் லாஸ் சொல்றதுக்கான ரீசன். ஸோ அடுத்து அவகேட்ராஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரெண்டுமே கான்ஸ்டண்டாக வச்சுப்போம். அவகேட்ரோஸ் லா அப்படின்னு வரும்போது ஸோ இதில் 2 கேஸ் எடுத்துக்கிறோம். 2 கேஸ் தனித்தனியாக எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கண்டெய்னரில் போடுறோம். ப்ரெஷர் அண்ட் தென் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டாக இருக்குது அப்படின்றது லாஸ்ட் லாவில் வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லுவோம். பட் காமனாக நீங்கள் ஒரு கேஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து இந்த நம்ம கைனட்டிக் கேஸ் ஈக்குவேஷன் வந்து P1B1 is equal to 1/2 into M1 1/3 into M1C1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதாவது 1/3 into MNC ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். MNC
சி ஸ்கொயர். எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேஸுக்கு 1ன்னு போட்டுடுறேன். இதை வந்து நான் காமனாக 2ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஸோ 2/3 இன்ட்டு 1/2 இன்ட்டு m1 n1 c1 ஸ்கொயர். இது வந்து கேஸ் 1க்கு P1 V1. கேஸ் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா P2 V2 இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி ஈக்குவேஷன் 2/3 இன்ட்டு 1/2 m1 n1 c2 ஸ்கொயர் அப்படின்னு நாம. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக என்னென்ன எடுத்துக்கிறோம்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா P1 இஸ் ஈக்குவல் டு P2ன்னு ஆகிடும். வால்யூம் கான்ஸ்டன்ட் எடுத்திங்கன்னா V1 இஸ் ஈக்குவல் டு V2ன்னு ஆகிடும். ஸோ P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2ன்னு இருக்கும். அப்படின்னா வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல் பண்ணால் என்னென்னலாம் 1/2 m1 n1 c1 ஸ்கொயர் 1/2 m2 n2 c2 ஸ்கொயர். ஸோ டெம்பரேச்சர் அடுத்து அந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டாக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய கைனடிக் எனர்ஜியும் வந்து என்ன ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும். நம்ம கைனடிக் எனர்ஜி வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்சி தான், கைனடிக் எனர்ஜி சேம் ஆகிடும். எப்போ அப்படின்னா ரெண்டு கேஸும் ஒரே டெம்பரேச்சரில் வச்சிங்க அப்படின்னா. ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜிக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னது, ½ mv ஸ்கொயர். ஸோ தட் இஸ் நத்திங் பட் இங்கே போட்டுக்க பாருங்க, ½ m வருதா, சி வருது கரெக்டாக. அதனால தான் 2ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண, வேற ஒன்றும் இல்லை. 2/2 இது 2/3லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ½ mv ஸ்கொயர் இதுவும் சரி, இந்த ½ mv ஸ்கொயரும் சரி ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா மீதி யார் தான் மிச்சம் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னா கண்டிப்பாக n1 இஸ் ஈக்குவல் டு n2வாக இருக்கும். இங்கே ஏன் வால்யூம் கான்ஸ்டண்டாக எடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவகேட்ராஸ் லாலேருந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸ் எடுத்தால் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குன்னு சொல்ல வரதுக்காக தான் வால்யூமையும். ஆக்சுவலாக இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரு. வால்யூமே இந்த ஸ்டெப்பில் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்தோம்னா வால்யூம் ஈக்குவலாக எடுக்கும்போது அதனுடைய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் ஈக்குவலாக இருக்குன்றது தான் லா. ஸோ அதுக்காக தான் வால்யூம் ஈக்குவல் பண்ணி இதெல்லாம் டெரிவ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஃபைனலாக இதில் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈக்குவல் வால்யூம் இருக்கக்கூடிய கேஸ் ரெண்டு கேஸை எடுத்து சேம் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ரெண்டுத்துலேயும் வந்து இப்போ இங்கே 100 பேர் இருக்காங்கன்னா அங்கேயும் 100 பேர் தான் இருப்பாங்க. எப்போ அப்படின்னா வால்யூம் ஈக்குவலாக இருக்கும்போது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில். ஸோ ரெண்டு கேஸில் ரெண்டு கண்டெய்னரில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேஸஸ் எடுத்துக்கிறோம். சேம் ப்ரெஷர் சேம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணும்போது வால்யூம் சப்போஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ இதை லாவா சொன்னோன்னா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் தி சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டைன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அடுத்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லா லாவையும் வந்து கம்பைல் பண்ணுறோம், கம்பைண்டாக வந்து சொல்ல போகிறோம். ஸோ எல்லா லாவையும் வந்து நம்ம என்னென்ன கம்பைன் பண்ணலாம். பாய்ல்ஸ் லா வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, V இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Pன்னு எழுதலாம். சார்ல்ஸ் லாவை V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Tன்னு எழுதலாம். அவகேட்ராஸ் லாவை V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Nன்னு எழுதலாம். இந்த மூணுத்தையும் நம்ம கன்சால்டேட்டடாக எப்படி எழுதலாம் பாருங்க. V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Tn டிவைட் பை P அப்படின்னு எழுதலாம். V இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் பண்ணோம்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், N R T பை P அப்படின்னு Rன்ற ஒரு நியூ கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை கன்சால்டேட்டடாக வந்து PV இஸ் ஈக்குவல் டு nRT அப்படின்னு நாம எழுதலாம். ஸோ PV இஸ் ஈக்குவல் டு nRT. திஸ் இஸ் வாட் தி ஈக்குவேஷன் ரெப்ரசன்டிங் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இதில் வரக்கூடிய R அப்படின்றது கேஸ் கான்ஸ்டன்ட். R வேல்யூ ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும். ஸோ R எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, R இஸ் ஈக்குவல் டு PV பை N இன்டூ T. ஸோ இப்போ ப்ரெஷரு 1 atm இருக்குது. அதே மாதிரி வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 22.414, அதாவது NTP கண்டிஷனில் இருக்குது. இது 1 மோல்னு எடுத்துக்கிறோம். டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ் விச் இஸ் நத்திங் பட் 273.15 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 0.0821. இது வந்து டெசிமீட்டர் கியூப் வால்யூம்க்கு. ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல எடுத்துக்கிறோம். மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த வேல்யூ R வேல்யூ எப்போ யூஸ் பண்ணோன்னா, ப்ரெஷர் ஏடிஎம்ல கொடுத்தா R வேல்யூ 0.0821 அப்படின்ற வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும். இதுவே ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 1 bar அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் வந்து 1 bar அப்படின்னு கொடுக்குறாங்க.
இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல் அப்படின்னு கொடுக்குறாங்க. 1 bar இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஈக்குவல் டு 10⁵ பாஸ்கல் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்டிபி கண்டிஷன். 1 bar அப்படின்றது எஸ்டிபி கண்டிஷன். வால்யூம் மோலார் வால்யூம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 22.71 லிட்டராக இருக்கும் டெசிமீட்டர் கியூப். இதை வந்து மீட்டர் கியூபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பாஸ்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மீட்டர்ஸ் தான் ரேஞ்சஸ் வரும். ஸோ அதனால் டெசிமீட்டர் கியூபை மீட்டர் கியூபாக கன்வெர்ட் பண்ணி 10⁻³ நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. பாஸ்கல்ல எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10⁵ பாஸ்கல் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இங்கே வந்து n வந்து 1 மோல் தான். டெம்பரேச்சர் அதே 273.15. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆர் வேல்யூ என்ன வரணும் அப்படின்னா 8.314. பாஸ்கல்ல எழுதும் போது நம்ம என்னென்ன எழுதணும் 8.314 பாஸ்கல் மீட்டர் கியூப் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். ஸோ இதில் 8.314 வரும். அதே 8.314 தான் ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ்க்கும். ஸோ இதுவே பார்ல எழுதணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10⁻⁻5 பார் இதை வந்து பார்ல எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா 10⁻5 பாஸ்கல் தானே 1 பார் 10⁻⁻5 பார் அப்படின்னு எழுதலாம். இந்த பாஸ்கலுக்கு பதிலாக மீட்டர் கியூப்ல எழுதணும் அப்படின்னா. இதுவே டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதும்போது 10⁻⁻5ல -3 எடுத்துட்டு 10⁻⁻2 டெசிமீட்டர் கியூபா எழுதலாம். 10⁻⁻2 பார் டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதலாம். இல்லை லிட்டரில் மாற்றணும் அப்படின்னு வரும்போது 10⁻⁻2 இதே வந்து 8.314 நம்ம வந்து பார்ல எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்ட்டு 10⁻⁻5 பாரு மீட்டர் கியூப் இந்த கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் அப்படியே வரும். இதே பார்ல 8.314 டெசிமீட்டர் கியூப்ல எழுதணும் அப்படின்னா 10⁻⁻2 பார் டெசிமீட்டர் கியூப் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ்ன்னு எழுதலாம். அதே வந்து 8.314 இதெல்லாம் யூனிட் கன்வர்ஷன் தான், பெரிய அளவுலாம் ஒன்றும் டிஃப்ரென்சஸ் இல்லை. டெசிமீட்டர் கியூபுக்கு பதிலாக லிட்டர்னு எழுதலாம். ஏன்னா 1 டெசிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். பார் லிட்டர் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். இங்கே நம்ம எழுதணும் இல்லைங்களா டெசிமீட்டர் கியூப் பதிலாக லிட்டர் ஏடிஎம் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலில் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ, பார் லிட்டரில் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ, பாஸ்கல் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ. ஸோ இது வந்து நம்ம different values of gas constant யூஸ் பண்ணும்போது we have to remember this way. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெமரைசிங் கண்டென்ட். அதே மாதிரி இந்த மோலார் வால்யூம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, மோலார் வால்யூம்க்கு we have two different values with respect to molar volume. மோலார் வால்யூம் வந்து 22.414 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு, 22.71 லிட்டர் அப்படின்னு ஒரு வால்யூம். ஸோ வால்யூம் occupied by 1 mole of the substance is nothing but molar volume. இதனுடைய வேல்யூ வந்து NTP கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. NTP நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர் கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22.414 டெசிமீட்டர் கியூப்னு வரும். தட் இஸ் நத்திங் பட் லிட்டர். இதுவே STP கண்டிஷன்ல வந்து இதனுடைய வேல்யூ வந்து மோலார் வால்யூம் 22.71 டெசிமீட்டர் கியூப் ஆர் லிட்டர். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டைரக்ட் கொஸ்டின் கூட we can expect. இது வந்து STP கண்டிஷன்ல வந்து அந்த 1 bar ப்ரெஷர் எடுத்துப்பாங்க. டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ் 273.15 தான் வரும். 1 bar ப்ரெஷர் இல்லைனா 10 பாஸ்கல்ல வந்து STP கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து 1 ATM ப்ரெஷர் எடுப்பாங்க. அதே டெம்பரேச்சரு அதெல்லாம் வந்து சேம் தான். ப்ரெஷர் மட்டும் 1 ATM எடுத்தா NTP, ப்ரெஷர் 1 barன்னு எடுத்தா STP நான் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ டைரக்ட் கொஸ்டின் which we can expect. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டாக டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் சிலபஸில் அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணல, பட் இருந்தாலும் யூ ஷுட் பி வெரி அவேர் ஆஃப் அபவுட் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ கேஸ் வந்து மிக்சராக எடுக்கும்போது, மிக்சர் ஆஃப் கேஸஸ் வந்து எடுக்கும்போது அதனுடைய ப்ரெஷரை பற்றி டீல் பண்ணக்கூடியதான் டால்டன்ஸ் லா. அந்த லாலேயே கொடுத்துருப்பாங்க டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். அதாவது ஒரு 2-3 கேஸை ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த மிக்சருக்கு நம்ம டோட்டல் ப்ரெஷர் மெஷர் பண்ணலாம். அந்த மேனோமீட்டர் போட்டிங்க அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர் மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த டோட்டல் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காம்பனண்ட் 1 தனியாக இருக்கும் ஒரு பார்ஷியல் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும், அது வந்து P1 ஸ்மால் p அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இன்னொரு காம்பனண்ட் இருக்குன்னா அது ஒரு பார்ஷியல் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும், தட் இஸ் P2. இன்னொரு காம்பனண்ட் இருக்குன்னா அது பார்ஷியல் ப்ரெஷர் கிரியேட் பண்ணும், P2.
ஸோ இது மாதிரி எத்தனை காம்போனன்ட் இருக்கோ அதனுடைய எல்லா பார்ஷியல் ப்ரெஷரையும் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் வாட் தி டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் தி மிக்சர் விச் வி ஆர் கெட்டிங். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ இதில் காமன்லி வந்து நம்ம பி டோட்டல் அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல் ஃப்ராக்ஷனில் எழுதும்போது n டோட்டல் இன்ட்டு RT by V அப்படின்னு எழுதலாம். PV is equal to NRT அந்த ஃபார்முலா வச்சு தான் எழுதுவாங்க. P total is equal to N total into RT by V. இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி டைரெக்டாக இந்த மோல் ஃப்ராக்ஷன் பேசிஸில் எழுதும்போது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா PI ஆக்சுவலாக இந்த PIக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா ஸ்மால் PI is equal to XI into P total. சப்போஸ் P1 கண்டுபிடிக்கணும்னா P1 is equal to X1 into P total. X1 or Xi is nothing but number of moles of I divided by total number of moles. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். இதுக்கு பதிலாக வந்து என்ன எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா X1 P total, X2 P total, X3 P total அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் மாற்றி இந்த ஈக்குவேஷன்ஸை எழுதலாம். ஸோ இதனுடைய அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். எதுக்கு அப்படின்னா இந்த வாட்டர் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா வாட்டருடைய வேப்பர்ஸ். ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேஸ்ன்னு எடுத்தோம், அந்த கேஸோட ப்ரெஷரை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேசியஸ் மாலிகுல்ஸ், இப்போ ஒரு கண்டெய்னர் எடுக்கிறோம், அந்த கண்டெய்னரில் கேஸ் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸில் யாரும் கூட சேர்ந்துருப்பாங்க, மேலே அந்த மாய்ஸ்சரும் கூட சேர்ந்துருக்கும். ஸோ அந்த மாய்ஸ்சரும் சம் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். அது வந்து பார்ஷியல் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் வேப்பர். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதனுடைய ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ணும்போது இந்த பி டோட்டல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரெஷர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் கேஸ். வெறும் கேஸ் மட்டும் இருந்ததுன்னா அதை வந்து ட்ரை கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை கேஸு ப்ளஸ் அடிஷ்னலாக யார் இருப்பாங்க, வாட்டர் மாய்ஸ்சரும் இருப்பாங்க. ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஸோ இப்போ ட்ரை கேஸுக்கு மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா என்னென்ன எழுதலாம், P dry gas is equal to P total pressure அங்க measure பண்றது minus P of water vapor. So water vapor pressure அப்படின்றது it's a constant value with respect to certain temperature and then certain temperatureல அதனுடைய வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. நம்ம சப்போஸ் 25 டிகிரி செல்சியஸ்ல ஒரு கேஸோட ப்ரெஷர் மெஷர் பண்றோம், டோட்டல் ப்ரெஷர் மெஷர் பண்றோம் அப்படின்னா அந்த 25 டிகிரி செல்சியஸ்ல வாட்டருக்கு கான்ஸ்டன்டாக ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி டோட்டல் ப்ரெஷர்லேருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கேஸால் எவ்வளோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இது எங்கேருந்து வருது, இந்த ஈக்குவேஷன் எதை வச்சு எழுதுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டால்டன்ஸ் லாவை பேஸ் பண்ணி தான் எழுதுறோம். ஸோ டால்டன்ஸ் லாவுடைய ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் டைரக்டாக என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஆக்சுவல் ப்ரெஷர் கிரியேட்டட் பை தி மிக்சர்ல இருக்கும் ஒரு பர்டிகுலர் கேஸ் என்ன ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் அப்படின்றத நாம கண்டுபிடிக்கலாம். ஸோ இன் அடிஷன் டு தட் கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். அகைன் இதுவும் வந்து சிலபஸ்ல மென்ஷன் பண்ணல, பட் இருந்தாலும் நம்ம இதை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். ஸோ கேஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகும் ஒரு டயக்ராம் மாதிரி பூரியன் சர்மால கொடுத்துருப்பாங்க. +1 புக்லேயும் அந்த டயக்ராம் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகும்போது கேஸ் 1 and 2 ஒரு கண்டெய்னரில் வச்சுப்பாங்க. நடுவில் பெரிய ஹோலாக வச்சுருந்தீங்கன்னா ஒன்று இங்கே அங்கே மிக்ஸ் ஆகிடும். இதுவே ரெண்டு கண்டெய்னருக்கு நடுவில் ஒரு பார்ட்டிஷன் போட்டுட்டு இந்த சைடு ஒரு கேஸ் வச்சுட்டு இந்த சைடு வேக்யூம் கிரியேட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஹோல் பண்ணிங்கன்னா அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கேசியஸ் மாலிகுல்ஸ் லேட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த மூவ் ஆகிற அந்த ஸ்பீட் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வந்து எதுக்கு ரிலேட்டிவா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேசியஸ் மாலிகுல்ஸுடைய மோலார் மாஸுக்கு ஸ்கொயர் ரூட், அதாவது மோலார் மாஸுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மோலார் மாஸ் ஆஃப் தி கேஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி மோலார் மாஸ் ஆஃப் தி கேஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய மோலார் மாசு ரொம்ப கம்மியா இருக்கும், டிஃப்யூஷன் அதிகமா இருக்கும். ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா அதனோட மோலார் மாஸ் கொஞ்சம் அதிகம், டிஃப்யூஷன் குறைவா இருக்கும் ஹைட்ரஜன் கம்பேர் பண்ண சொல்லுவோம். இதுதான் கான்செப்ட். இதுவே வந்து ரெண்டு கேஸோட ரேட் ஆஃப் டிஃப்யூஷனை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா RA by RB, இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன்றது ஆர்ன்னு சொல்லுவாங்க.
RA by RB is equal to வந்துரும். ஏன்னா ஈக்குவல் டு பண்ணும்போது இங்க ஒரு கான்ஸ்டன்ட் வரும். RA is equal to constant into 1 by square root of MA ன்னு வரும். RB is equal to constant into square root of 1 by MB ன்னு வரும். At particular temperature அந்த கான்ஸ்டன்ட் ஈக்குவலா இருக்கும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆயிடும். ஸோ MB ஸ்கொயர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா MB மேலே வரும், ME கீழே வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட். இதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் டிஃப்ரெண்ட் ப்ரெஷரில் இந்த டிஃப்யூஷன் நடந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம ப்ரெஷரால் மல்டிபிள் பண்ணிக்கணும். RA divided by RB is equal to PA divided by PB into square root of MB by MA. ஸோ இது சிம்பிளான ரொம்ப சிம்பிளான ரிலேஷன் தான். ஸோ அன்னோன் கேஸோட ரேட் ஆஃப் டிஃப்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் +1 புக்லேயே கொடுத்துருப்பாங்க. நைட்ரஜன் அண்ட் தென் அன்னோன் கேஸை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதில் ரேட் ஆஃப் அன்னோன் கேஸ் தெரியும், மெஷர் பண்ணிக்கலாம். ரேட் ஆஃப் நைட்ரஜன் கேஸு ஏக்கு பதிலாக அன்னோன் எடுத்துப்பாங்க, பிக்கு பதிலாக நைட்ரஜன் கேஸ்ன்னு எடுத்துப்பாங்க. இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து சேமாக இருக்குன்னு வச்சுப்பாங்க. ஸோ இது தெரியும், இது தெரியும். மாஸ் ஆஃப் நைட்ரஜன் நமக்கு தெரியும் 28 கிராம் per mole. மாஸ் ஆஃப் அன்னோன் கேஸ் தெரியாது. இதை வந்து நாம கண்டுபிடிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸும் we can expect. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேசியஸ் லாஸோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ்.